கிழி பரோட்டா பண்ணலாங்களா? அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை சாப் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு, ஏற்கனவே சிக்கன் குருமா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த குருமாவில் கொஞ்சம் இந்த முட்டையில் ஊற்றிடுங்க. ஊற்றி இதை நல்லா அடிச்சுட்டு ஒரு ஆம்லெட்டை சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு வாழை இலையை எடுத்து நெருப்பில் வாட்டிடுங்க. அதுக்கு முன்னே அந்த பின்னாடி தண்டு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் மடிக்க முடியும். நல்லா நெருப்பில் வாட்டிட்டு அதை மேலே ஒரு பரோட்டாவை வச்சு, ஏற்கனவே குருமாலேருந்து சிக்கன் எடுத்து எலும்பு இல்லாமல் பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் குருமா ஊற்றி அதுக்கு மேலே இந்த ஆம்லெட்டை வச்சுடுங்க. இப்போது இதுக்கு மேலே இன்னொரு பரோட்டா வைக்கணும். இது மேலேயும் கொஞ்சம் சிக்கன் பீசஸ்ஸு போட்டுடுங்க. அது மேலேயும் ஒரு 2 கரண்டி குழம்பு எடுத்து ஊற்றிட்டு, கொஞ்சம் பொடியாக நறுக்கின இந்த வெங்காயம், கருவேப்பிலையை தூவி நிதானமாக மடித்து ஒரு பொட்டலை மாதிரி கட்டிடுங்க. இதை இந்த வாழை நார் இருந்தால் நார் வச்சு அப்படியே கட்டிடலாம். இது பண்ணுறதுக்குள்ளவே ஒரு இரும்பு தவாவை ஸ்டவ் மேலே வச்சு ஸ்லோவில் சூடு ஏறட்டோன்னு வச்சு வைங்க. இதெல்லாம் ரெடி பண்ண உடனே தவா மேலே இந்த பொட்டலத்தை வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சுற்றி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபுல் ஸ்லோவில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து இதை கட் பண்ணி எடுத்தேன். இந்த குழம்பெல்லாம் நல்லா ஊறி இந்த பரோட்டா செம்ம சாஃப்டாக சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும். பார்த்திங்களா? ஆவி பறக்க உங்கள் கிழி பரோட்டா ரெடி.